ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம சதீஷ்க்கும் அரசிக்கும் ரொம்பவே நல்லபடியாக நலங்கு வச்சு முடிக்கிறாங்க. ஃபங்க்ஷனுமே ரொம்பவே ஸ்மூத்தாக தான் போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம அரசி தான் ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க. எந்த நேரத்தில் இந்த குமார் வந்து என்ன பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துவானோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே நம்ம கோமதிக்கும் பாண்டியனுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ நாளைக்கு இந்நேரம் அரசி கழுத்தில் தாலி ஏறி இருக்கும். அவள் சந்தோஷமாக இருக்கணும், இந்த கல்யாணம் எப்படியாவது நல்லபடியாக முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மயிலுக்கு வேறு ஒரு பக்கம் பதட்டமாகவே இருக்குது. எப்போ நம்ம விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு நம்மளை வீட்டை விட்டு அனுப்புவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்களும் பயந்துக்கிட்டு இருக்காங்க. சரவணனுக்கு மயிலை பார்த்தாவே சுத்தமாக ஆகலை, ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போது அவங்க சாப்பிட்டு முடிச்சதுமே அதுக்கப்புறம் மீனா, செந்தில், கதிர், ராஜினி எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போது நம்ம மயிலுமே சரவணன் பக்கம் உட்காடுறாங்க சாப்பிட்றதுக்காக. உடனே சரவணன் வந்து எழுந்திரிச்சு போயிடுறாங்க. மயிலுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மீனா வந்து நம்ம மயிலை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, அக்கா உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனையா அக்கா? நானுமே ஒரு 2-3 நாளாகவே நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் 2 பேரும் முகம் கொடுத்து சரியாக பேசிக்கவே மாட்டேங்கிறீங்க. 2 பேர் முகமுமே ஒரு மாதிரி டல்லாகவே இருக்குது. அக்கா ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட சொல்லலாம்க்கா, தாராளமாக சொல்லலாம். ஏன்னா அதுக்கான சொல்யூஷன் என்னன்ட்டு எனக்கு தெரிஞ்சா இல்லை என்னால் தீர்க்க முடிஞ்சால் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்குவோம். எங்கள் மயில் வந்து இல்லை அப்படியெல்லாம் எதுவும் ஒன்றும் இல்லை மீனா, எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மீனா நினைக்கிறாங்க அக்காவுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது, அவங்களா வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே அரசியை வந்து குமார் வந்து வர வச்சிடுறாங்க. அரசியை கடத்தி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே வீட்டில் எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க அரசி காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இனி அரசி வாழ்க்கை முடிஞ்சு போச்சா, அரசிக்கு இனி கல்யாணமே நடக்காதா அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே கதிர்க்கும் நம்ம செந்தில், சரவணன் 3 பேருமே யோசிக்கிறாங்க எல்லாமே குமாரோட வேலையாக தான் இருக்கும், அவன் தான் அரசி கடத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இங்கே சுகன்யா வந்து திருட்டு முழிக்கிறாங்க. சுகன்யா கிட்ட கேட்டால் எல்லா விஷயமும் தெரியுன்ற மாதிரி மீனா வந்து யோசிக்கிறாங்க. சுகன்யா மேலே டவுட்டுமே படுறாங்க. உடனே மீனா வந்து செந்தில் கிட்ட சொல்லுவோம். செந்திலுக்குமே டவுட்டாக தான் இருக்குது. எங்கள் சுகன்யாவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு கேட்குறாங்க. சுகன்யா இருந்துட்டு எனக்கு என்ன தெரியும், நானும் உங்களை மாதிரி தானே இந்த வீட்டில் இருக்கேன், எனக்கு எதுவும் தெரியாது, அரசி எங்கே போனான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. உடனே மீனா வந்து பல்லார்னு ஒரு அறை விட்டுறாங்க சுகன்யாவை. பயந்துக்கிட்டே எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. குமார் தான் அரசியை வர சொன்னான் அப்படிங்கிற மாதிரி. இனி அரசியை வந்து நம்ம செந்தில், சரவணன் எல்லாருமே சேர்ந்து காப்பாற்றுவாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.